நண்பர்களே, நான் உங்கள் நண்பன். அது இன்று ஏதாச்சும் ஒன்று உங்களிடம் கூற வேண்டும். அதாவது மூட நம்பிக்கைகளே இந்த எப்படி கூறுவது? மூட நம்பிக்கை இருக்கு பார்த்தீங்களா? இந்த மூட நம்பிக்கை நமக்கு இல்லாத, நமக்கு தெரியாது, அது இருக்குன்னு நினைச்சு நாம செய்யறோம் பார்த்தீங்களா? அது இருக்குன்னு நினைச்சு நம்ம நம்பிக்கை பண்ணிக்கிட்டு நாமளா ஒன்னை வளர்த்து கொண்டு அது இருக்கு இது இருக்கு என்று சொல்லி நாம ஒரு கற்பனையை வளர்த்து கொண்டு நம்ம வாழ்க்கை ஓட்டுகிறோம்ல. இந்த மூட நம்பிக்கை என்பது அதை கொஞ்சம் பின்னோக்கி நாம செலுத்தி பார்த்தால், பின்னோக்கி சென்று பார்த்தால் அதுக்கு விடை தெரிஞ்சுவிடும். அதாவது அந்த காலத்துல நான் கேள்விப்பட்டிருக்கேன், மனிதனுக்கு சாவே இல்லை என்று. இன்றைக்கும் அது உண்மைதான். இந்த மனிதனுக்கு சாவி இல்லை, ஆனா இந்த உடலுக்கு மட்டும்தான் சாவி இருக்கிறது. முன்னோடி ஒரு காலத்தில் நான் புத்தகத்தில் படிச்சிருக்கிறேன், குறுகிய மனிதன், வால் முளைத்த மனிதன். அதாவது மனிதன் குறுகி போய் வால் முளைத்த பிறகு சாவி இல்லாம இருந்த காலத்தில் அவன் எந்த ஒரு பிரயோசனமும் இல்லாமல் அந்த உடல் ஆகும்போது இந்த மக்கள் கொண்டு போய் மறுபடியும் கொண்டு உயிரோடு போய் மண்ணில் சிதைப்பார்கள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு புத்தகத்தில் நான் சின்ன வயசில் படித்து கொண்டிருக்கும் போது நான் படித்தும் இருக்கிறேன். அப்படி ஒரு காலகட்டத்தை இன்றைய சூழ்நிலையில் ஏற்படுத்தினால், இன்றைய சூழ்நிலை வளர்ந்தால், அப்ப இந்த மூட நம்பிக்கை உண்மை எது பொய் எது என்று தெரிந்துவிடும். கண்ணுக்கு தெரியாத ஒன்றை நாம இருக்கு நினைக்கிறத விட நம் கண்ணுக்கு முன்னாடி தெரிந்ததை நாம இருக்கு என்று நினைத்து அதில் செயல்பட்டால் வெற்றிகள் நமக்கு கிடைக்கும். எப்பவுமே மூட நம்பிக்கையை ஒரு மூலையில் ஒதுக்கி வச்சிடணும். அது ஒரு ஓரமா இருக்கணும், அப்பப்ப எடுத்து பயன்படுத்திக்கிற மாதிரி ஒரு ஓரமா இருக்கணும். அதே நினைத்து கொண்டு நம்ம வாழ்க்கை ஓட்டினோம் என்றால் அது நமக்கு வளர்ச்சியே ஆகாது. இன்று நமக்கு நடக்கும் என்ற செயல், இன்று நாம செய்யும் வேலை, இவைகள் நாம நம்பிக்கை வைத்து, நம்மளுடைய வாழ்க்கையை நம்பிக்கை வைத்து, நம்மளுடைய திறமையில் நம்பிக்கை வைத்து வாழ்ந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நாள் உங்கள் நண்பன், இன்று போய் நாளை வரையில். நன்றி, வணக்கம்.